லாஸ்ட் வீடியோல நீங்க ரொம்ப ஹாட்டா டீ ஆர் காஃபி சாப்பிடும்போது ஈசோஃபேஜியல் கேன்சர் கூட வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஈசோஃபேஜியல் கேன்சர பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? ஈசோஃபேஜியல் கேன்சர் இந்தியாவில் ஆஃப் லேட் ரொம்ப காமனாக ஆகிட்டு வருது. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தோன்னா மோர் டிடெக்ஷன் நிறைய கண்டுபிடிக்கிறோம். மோரோவர் உணவு பழக்கம் மாற்றம் அது கூட காரணமாக இருக்கலாம். ஸோ என்ன மாதிரி சிம்டம்ஸோட வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பார்த்தோன்னா சாப்பிட கஷ்டமாக இருக்குது, எனக்கு உள்ளே சோறு போக மாட்டேங்குது, உள்ளே கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா எங்களுக்கு கஞ்சி கூட உள்ளே போக மாட்டேங்குது, ஒரு சிலருக்கு எனக்கு தண்ணி கூட உள்ளே போக மாட்டேங்குதுன்னு சொல்லி வரும். ஸோ இதுதான் காமனஸ்ட் சிம்டம் ஈசோஃபேஜியல் கேன்சர். இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒரு சில காரணங்கள் பார்த்தோன்னா ஸ்பைசி ஃபுட்ஸ், காரமான ஃபுட் சாப்பிட்றது, ஊறுகாய்கள் சாப்பிட்றது, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சாப்பிட்றது, சூடா கொதிக்க சாப்பிட்றது, இந்த காரணங்கள் இல்லாமல் ஸ்மோக்கிங், டொபாக்கோ ஆஸ் வெல் ஆஸ் ஜிஆர்டி இதுவும் ஈசோஃபேஜியல் கேன்சர் வர்றதுக்கு முக்கியமான காரணங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுடைய மருத்துவர் அணுகி கண்டிப்பா எண்டோஸ்கோபி பண்ணிக்கோங்க. எண்டோஸ்கோபி மூலமா தான் ஈசோஃபேஜியல் கேன்சர் கண்டுபிடிக்க முடியுங்க.